ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், உலமாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாதாக்கள், இமாம்கள், பொப்பாளர்கள், தாயிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நிலவரத்துமாக இறங்கட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நோன்புடன், ஐவேள தொழுகையுடன், தராவீயுடன் ரமலானை கழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அநேகமாக நினைக்கின்றேன் இது 3வது ஜுமாவாக இருக்கிறது ரமலானுடைய. ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிஸ்ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி தஅவத்தன், நோன்பாளிக்கு நோன்பு பிறக்கும் சமயத்தில், அந்த தருணத்தில், அந்த நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மா துரத்து, அந்த துவா நிராகரிக்கப்படாது என்பதாக ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழி இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது. என்றால் நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய சூழ்நிலையாக, தருணங்களாக, நேரங்களாக அல்லாஹ் தஆலா அஸருக்கு பிறகிலிருந்து மக்ரிப் வரைக்கும் வைத்திருக்கின்றார். குறிப்பாக மற்ற எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம், அதில் மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. நபி அவர்களே துவா செய்வார்கள், பல துவாக்கள் செய்திருக்கிறார்கள். பிரபல்யமான துவா ஸஹபத் ஸமஉ, பசி போயிடுச்சு, வதல்லத்தில் உருவு, நோக்கு பிறக்கும் போது தன்னுடைய நரம்புகள் எல்லாம் ஈரமாகிவிட்டன, வஸதத்தல் அஜ்ரு, நன்மை உறுதியாகிவிட்டது. யோசிச்சு பாருங்க, நன்மை உறுதியாகிவிட்டது சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவால இன்ஷா அல்லாஹ் தஆலான்னு சொல்றாங்க. அடிக்கடி எனக்கு உணர்த்துது இது. அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூலுல்லாஹ். நாங்களெல்லாம் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி, ஒரு அமீர் மாதிரி, ஒரு ரெஹபர் மாதிரி, சாதாரண வழிகாட்டிகள், அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கம் யாருக்கும் சொந்தம் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தான் சொந்தம். இவ்வளவு பெரிய தூதர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், சய்யிதுல் அன்பியா, காத்தமுல் அன்பியா, சய்யிதுல் முர்சலீன், ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலே நபி மேல ஈமான் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறாங்க. வஸபத்தல் அஜ்ரு, நபி அவர்கள் சொல்றாங்க, நன்மை கிடைத்து விட்டது, ஆனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா, அல்லாஹ் நாடி
அந்த பணிவு பாருங்க. இந்த பணிவு சகாபாக்கள்கிட்ட இருக்கும். தாபியின் தாபியின்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். நமக்கு இருக்கான்னு சொன்னா நம்மளாம் சொல்லிடுவோம். 100 பேர் இருக்கோம், 100 பேர் வைத்திருக்கோம். நான் பணிவானவன், ஒழுக்கமானவன். ஆனா சொல்ல வேணாம், ரஹமத்தான நேரத்தில் இருக்கு இல்லையா? தன்னுடைய மனைவி சொல்லணும், என் கணவன் பணிவானவன். தன்னுடைய பெற்றோர்கள் சொல்ல வேண்டும், தன்னுடைய மகன் பணிவானவர். ஒரு உஸ்தாத் சொல்லணும் மாணவனை பற்றி, என்னுடைய பையன், என்னுடைய மாணவன் ஒழுக்கமானவர். எனவே அதனால நல்லடியார்களே, பெரியோர்களே, துவாக்கள் கேட்கக்கூடிய குறிப்பாக இந்த மாதமாக இருக்கிறது. எல்லா மாதங்களிலும் கேட்கலாம், எல்லா நேரங்களிலும் கேட்கலாம். மனிதர்கள் தான் கோபப்படுவாங்க, அல்லாஹ் கோபப்பட மாட்டான். கேட்காதீங்கன்னா கோபப்படுவான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. எவ்வளவு பெரிய ஹாஜியாரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கொடையாளரா இருக்கட்டும், 3வது போன் அடிச்சு பாருங்களேன். இந்த அறிவில்லவங்களுக்கு அதுலத்தானே நீங்க அப்படின்றாங்க. 3வது போன் அடிச்சதுக்கு. ஆனா 3 தடவை போன் அடிக்கலாம் சட்டம் இருக்கு தெரியுமா? 3 தடவை உடனே தொடர்ச்சியாக 3 தடவை போன் செய்யலாம் தேவைப்பட்டால். அதுக்கு மேல பண்ணக்கூடாது. சில பேர் அடிச்சுட்டே இருப்பான், சக்கராத்துல இருக்கிற மாதிரி. யாருக்கு அடிக்கிறாங்க? அவர் சக்கராத்துல இருப்பாருல்ல, அவருதான் தேவையில இருப்பாருல்ல, விளங்க மாட்டாங்க. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, கடைசி 10 வரை இருக்கிறது. கடைசி 10 நபி அவர்களை பற்றி நிறைய ஹதீசுகள். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல அல் அஷ்ருல் அவாஹிர், கடைசி 10 ஆரம்பித்து விட்டால் நபி அவர்கள் அஹ்யல் லைல, இரவை விழித்துக் கொண்டிருப்பார்கள். இரவு முழுக்கை விழித்துக் கொண்டிருப்பார்கள். நபிகளுடைய விழிப்பு வகை சொல்றது. இரவு முழுக்க விழித்துக் கொண்டிருப்பார்கள். 1 zikr, 2வது திலாவத், 3வது ஸலாத் தொழுகை, 4வது துஆ, 5வது தௌபா இஸ்திக்ஃபார், 6வது அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பது. இந்த நேரங்களை வீணாக்க கூடாது. வஐகத அஹ்லஹு, இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். நம்ம என்னவோ நீ பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வேற வழி இல்லை, சஹருடைய உணவுன்னு போட்டாதான் வரக்கூடிய ஒரு 10 பேரால் வருவாங்க, ஒரு 50 வராங்க. உணவு ஏற்பாடும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மஜ்லிஸும் சரி, அந்த ஜல்சாவும் சரி, அந்த விழாவும் சரி, ஒண்ணு இருக்காது. இதுல சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதா தெரியல. அந்த அளவுக்கு நம்ம கீழே போயிட்டு வருவோம். உணவு ஏற்பாடு செய்ய தவறு நான் சொல்ல வரல, அது இருந்தா கூட்டமே பாருங்க. ஒரு பள்ளியில உணவு ஏற்பாடு சொல்லி 300 பேருக்கு நம்ம ஏற்பாடு பண்ணோம், பத்தல. அந்த லைன் மட்டும் கற்பனை இருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாங்க நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய சமூகத்துக்கு அவ்வளவு கீழே போயிடுச்சா? அதாவது மார்க்க விஷயத்தை கேட்க வைக்கணும்னு சொன்னா, என்னுடைய பார்வையில சொல்றேன், இது கூட ஒரு விதமான வட்டி. அதுக்காக போறோம்னா இது வட்டி தானே. என்னது அவ்வளோ அல்லாஹ்வோட ரசூல் கீழே போயிட்டாங்களா? நவுதுபில்லா ரயாதுபில்லா. அது ஏற்பாடு செய்ய தவறு என்ற நோக்கமே இது கிடையாது. தவறா எடுத்துக்காதீங்க, வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. இப்ப கூட வரக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சஹருக்கு ஏற்பாடு, பக்கத்துல இருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் பள்ளிவாசல் நைட்டு பூரா புரோகிராம். என் மனசுல துதிக்கிறது சொல்றேன், அது தவறான ஒரு கருத்தாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம்.
அந்த ப்ரோக்ராம் உயிரோட இருக்குன்னு சொல்லி அந்த சஹருடைய ஏற்பாடு இருக்குது நோட்டீஸ் இருக்குது. அவ்வளவுதான். ஆக அல்லாஹ் நல்லடியார்களை சொல்லுவர்களே, நபி அவர்கள் அஹியல் லைல, அந்த இரவுகளை 10 இரவு நம்ம பாயிண்ட் கிடையாது. 27 சந்திக்கலாம். எப்போ முதல் தராயிரம் முலாகாத் பண்ற ஒருத்தர் 27 சந்திப்போம் உயிரோட இருந்தான்னு நினைச்சிட்டேன். என்ன சொல்றது, வேற என்ன சொல்றது சொல்லுங்க. 27 சந்திக்கிறார் அவர். அடுத்தது அதுக்கப்புறம் எப்ப சந்திப்பாரு? ஈதுல் ஃபித்ர் தொழுகை சந்திப்போம். என்ன இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன ரமலான்ல இருந்தது இந்த ரமலான்ல இல்ல. திரும்ப திரும்ப நான் ஒரே விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த ரமலான்ல நம்மள எத்தனை பேர் இருப்போம் தெரியல. ஏன் நமக்கே எத்தனை பேருக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கும் தெரியல. அதுக்கு முன்னாடி கூட போயிடலாம். நல்லா இருக்கிறவங்க போயிருக்காங்க. மௌத்துக்கு அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த சூரத்துல் முல்க் தானே இறந்தவங்களுக்காக ஓதப்படுகின்ற சூறாக்கள்ல ஒரு சூறா. அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? மௌத்த முன்னாடி சொல்லி ஹயாத்த பின்னாடி சொல்றான். மௌத்து முன்னாடி வருதா ஹயாத் முன்னாடி வருதா? ஜி எல்லாருக்குமே தெரிய ஹயாத் தான் முன்னாடி இருக்கு. என்ன ஜி அப்படிதானே? ஆனா அல்லாஹ் சொல்லும் போது ஹலக்கல் மௌத்த, அல்லாஹ் எப்படிப்பட்டவன மௌத்த படைத்தான், வல் ஹயாத் அதுக்கு பிறகு மௌத்து வாழ்க்கையை கொடுத்தான். அப்ப என்ன அர்த்தம்? பொறுப்புடன் நினைக்காது. எடுத்து பாருங்க. மௌத்து உறுதியானது, நிரந்தரமானது, நீண்டது. இறந்தவங்க மறுபடியும் வரமாட்டாங்க. மறு ஜன்மம்லாம் இந்த இஸ்லாத்துல கிடையாது. மறுபிறவி இருந்தாலும் பழி வாங்குவேன், இதெல்லாம் படத்துக்கு இடையில அது கை கட்டுவான். நம்ம இருக்க மாதிரி கேட்டுவோம். நம்ம படம் மறு ஜன்மத்திலே இந்த அணி போறான். நவுதுபில்லா யாருல எவன் பின்னாடியும் போயிடாதீங்க. நவுதுபில்லா எல்லாம் ஏமாத்துறவன். மூவிஸ் இதுல இருக்கக்கூடிய அத்தனை ப்ராடக்ட் அடிச்சு சொல்லலாம். இன்னைக்கு கூட காலைல ஒரு இதுல பார்த்தேன், ஒரு வீடியோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பெல்லு. இவனுக்கு நம்பி ஓட்டு போடலாமா? அவங்க என்ன போடுறாங்க தெரியலையே. அந்த பக்கம் உள்ள மக்களுக்கு தெரியலையே. படிச்சவங்க கிடையாது. நம்ம கொஞ்சம் படிச்சுட்டோம். நம்ம நான் இல்லைங்க, 6வது தான். நீங்க எல்லாம் படிச்சுட்டீங்க, தெளிவா இருக்கீங்க. இதுக்கு என்ன லாபம்? அந்த பக்கம் உள்ளவங்க பாவம் உங்களுக்கு தெரியுது. விலங்குல அவருக்கு தமிழ் தெரியுங்க. சைத்தான் ஜெயிக்கிறது அந்த பக்கம் தான். சைத்தான் சைக்கிள்ல வரான்னு சொல்ற மாதிரி அந்த பக்கம் தான் ஜெயிச்சுட்டு வரான். எனவே அல்லாஹ் காப்பாற்றணும் நாட்டை. இந்தியா பிளவுபட்டால் கியாமத்துடைய ஒரு அடையாளம் என்பதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எந்த நாட்டாவும் கேட்கிறாங்க. அதாவது சொன்னா ஒரு நேரம் வரும், இந்தியாவில் மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். கியாமத்துடைய அடையாளம். யுத்தம் நடக்கும்னா யாரு மூலமா நடக்கும்? இந்த மாதிரி ஷைத்தான் மூலம் நடக்கும். சரி, நபி அவர்கள் இரவு முழுக்க விழித்தார்கள். நபி அவர்கள் மட்டும் விழிக்கல, தன்னுடைய மனைவிமார்களையும் வீட்டார்களையும் விழிக்க செய்தார்கள். நம்ம பண்றோமா? பண்ண முடியுமா? 2 கேள்வி. பண்றோமான்னு ஒரு கேள்வி. 2வது கேள்வி, பண்ண முடியுமா? பண்ண முடியுமானா ஈஸியா பண்ணலாம். ஆனா அங்க எப்படி நடந்துட்டு தெரியுமா? அவங்களும் ஒரு மனுஷனா பார்க்கணும். மனைவிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹருடைய சாப்பாடு சாப்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஐ மீன் அந்த நேரத்தை எதிர்த்து சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இயல்பை சொல்றேங்க, யாருக்காவது அது பழக்கமா இருக்கலாம். இயல்பை சொல்றேன், இயற்கை சொல்றேன். ஒரு 3 மணிக்கு மேல எதிர்க்கிறது அலாரம் இல்லாம அவ்வளவு சீக்கிரம் எதிர்க்க முடியல. என்ன மாதிரி ஆளுக்கு நான் எனக்கே சொல்றது வச்சுங்க. 10 தடவை வீட்டுல எழுப்புறாங்க, அதுக்கு முன்னாடி சமைக்கிறாங்க. தாய்க்கு பிறகு தாரம் என்பதை நான் திரும்ப திரும்ப பார்க்கிறேன். தாய் தான் வெறுக்காவே எழுப்புவாங்க. இவங்க ஒரு கண்டிஷனா எழுப்புவாங்க, அவ்வளவுதான் இல்லையா? நீங்க ஏதாவது அசுரத்தா அப்படின்னு சொன்னா எழுச்சுவேன். அதான் லாஸ்ட் வார்த்தை வந்து எழுச்சுவேன். இதுக்கு மேல வேற என்னென்ன வார்த்தை வர போகுது இல்லையே.
சூடாதான் சாப்பிடுறோம். ஏதாவது ஒரு வீடு இருக்கலாம், அந்த வீட்டை பத்தி நான் பேசுறேன். பெரும்பாலான வீட்டுல பெண்கள் சஹருடைய நேரத்துல பிள்ளைகள் நோன்பு வைக்கிறாங்க, கணவர் நோன்பு வைக்கிறாங்க, நல்ல சூடான ஒரு உணவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களும் நமக்கு சொர்க்கத்தை இருக்கணுமா இல்லையா? நபி அவர்கள் தான் மட்டும் விழித்திருக்கவில்லை, தன்னுடைய மனைவியார்மார்களையும் சேர்த்து விழிக்க வச்சு இபாதத் செய்வாங்க. மூணாவது விஷயம் செய்வாங்க, தன்னுடைய கைதியை நல்லா கெட்டிக்குவாங்க. எதுக்கு? தூங்குறதுக்கு. ஒருத்தர் வந்து நல்லா கெட்டிக்கிறானா எதுக்குது? எப்படி கட்டினாலும் தராவில அவங்களுக்கு நமக்கு வயிறு இருந்தாதானே நிக்கிறதுக்கு. பெல்ட் போட்டு பழக்கம் கிடையாது. நான் எனக்கு சொல்றேன், ஒரு மறுபடியும் கட்ட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி ஷரை போட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். ஷரையும் கிடையாது, இசார் கிடையாது. ஏன்னா 20 ரக்காத் தராவி தொழுவோம் இல்லையா? அது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் முதல் சப்ளை உள்ளவங்கலாம் பெரிய ஒரு விஷயம். பின்னாடி உள்ள சப்ளாக பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி குடிக்க போயிட்டு வரலாம், ஒண்ணு திடீர் கூட போயிட்டு வந்துடலாம், ஒரு சைட்ல மறுபடியும் போயிட்டு வரலாம் தேவைப்பட்டா. நமக்கு ஒண்ணு இல்லைன்னா போய்தான் ஆகணும், நகர முடியாது. எனவே அந்த மாதிரி பெரிய நேரம் இபாதத் பண்றதுக்காக தன்னுடைய கைதியை கட்டிக் கொள்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு, மற்ற ஹதீஸ் கிதாப்ல இருக்குது. திர்மிதி ஷரீஃப்ல அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன ஹதீஸும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அதுக்குதான் வந்து நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்களும் சரி, அழகான ஒரு இரவை தேடிதான் அந்த கடைசி பத்துல உழைக்கிறாங்க. அது லைலத்துல் கத்ர் இரவா இருக்கு. அந்த இரவுல, அந்த இரவு கிடைக்கும்னா பல ஹதீஸ் இருக்குது. ஒரு ஹதீஸ்ல முதல் பத்துல இருந்தாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅத்தகத அஷ்ரல் அவ்வல, அதுக்கப்புறம் தும்ம அல் அஷ்ரல் அவுஸத, அதுக்கப்புறம் தும்ம அல் அஷ்ரல் அவாசிர, மூன்றாவது பத்திலும் இருந்தார்கள். முதல் பத்துல இருந்துட்டு சொன்னாங்க, அது இரண்டாவது பத்துல இருக்கிற மாதிரி செய்தி வந்து இருக்குது, நானும் இருக்க போற, நீங்க இருந்துக்குங்க. கடைசியில சொன்னாங்க அது 3வது பத்துலதான் இருக்குது. பல ஹதீசுகள் இதுதான் குறிக்கிறது. இதுல மாற்று கருத்து ஹதீஸ் தான் இருக்கிறமா எனக்கு தெரியல. கடைசி பத்துலதான் இருக்குது என்ற ஹதீஸ் இருக்குது தவிர வேற இரவுகளும் இருக்கிறதா என்றால் அதுக்கு ஆதாரம், சரியான ஆதாரம் இல்லை. அப்போ ஒரு மாதம் முழுக்க ஏத்திக்காப் இருந்தார்கள், சில நேரங்களில் 20 நாள் ஏத்திக்காப் இருந்தார்கள், பெரும்பாலும் கடைசி 10 ஏத்திக்காப் இருந்தார்கள். அந்த லைலத்துல் கத்ர் என்ற புனித இரவை நாடி ஏத்திக்காப் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பலன்? எந்த இபாதத்து பண்ணாலும் பள்ளியில தங்கினால அது கிடைச்சிடும். கிடைச்சிருமா கிடைக்காதா? பள்ளியில தங்குறது இபாதத் தானே, உட்கார்ந்து இருக்கிறதே இபாதத் தானே. எனவே இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் ஒரு ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கல. இப்படி இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரமலான்ல ஏத்திகாஃப் இருக்கல. யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? ஏத்திகாஃப் இருக்க போறாங்க, இல்ல முடிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூடாரம் போட்டுக்கிறேன். சில நேரங்களில் கூடாரத்துக்கும் பிரச்சனை வந்திருக்கு. கூடாரம் போடுறது சுன்னத் இல்ல. நல்லா ஏத்திக்காஃப் இருக்கிறாங்க, உள்ள உட்கார்ந்து கிடக்குறாங்க, உள்ள என்ன குடும்பமா நடக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலான்லயுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருக்கி நாட்டு கூடாரத்தில் இருந்தார்கள். அந்த ஹதீஸுடைய வார்த்தை எடுத்துட முடியுமா? பேப்பர்ல வேணா யாராவது எடுத்துடலாம், மனசுல இருக்கக்கூடிய வார்த்தை ஹதீஸ் மனப்பாடம் உள்ளவங்களுக்கு எடுக்க முடியாது. எனவே பள்ளியுடைய ஏதோ ஒரு மூலையில மோத்தகீத் என்று சொல்லப்படுகின்ற ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடாரம் அமைப்பது தெளிவான சுன்னத். நான் என்ன சொன்னேன்?
ஒரு ரமலான்ல நாயகம் சாசனம் ஏத்திக்காப் இருக்கல. அது காரணம் கேளுங்க. தன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நானும் கூடாரம் போட்டுக்கிறேனே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உங்க வீடு எங்க இருந்துச்சு தெரியுமா? தெரியல. பள்ளிய மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருந்துச்சு ஓரத்துல. நபி அவர்கள் பள்ளிக்குள்ள இருப்பாங்க, அது ஒட்டி அவங்க வீடு இருந்துச்சு. நான் அங்க அமைச்சுக்கிற யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவான். பல ஹதீஸ்ல இருக்குது, ஏத்துக்காஃப் இருக்கக்கூடிய நேரத்துல நபி அவர்கள் ஜன்னலுக்கு வெளியே தலையை நீட்டுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன தேய்ப்பாங்க, நாங்கெல்லாம் செஞ்சா அவ்வளவுதான், என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. என்னங்க ஏத்துக்காஃப் இருந்துட்டு மனைவிட்ட பேசிட்டு இருக்காரு, தப்பா? நம்மளா சட்டத்தை ஒழுங்கு கூடாதுங்க, தவறா? என்ன தேய்ப்பாங்க தலைக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு நலன் விசாரிப்பாங்க. தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது, தேவையில்லாத பேசக்கூடாது, மக்கள் செய்யலாம். எனவே அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கும் ஆசையா இருக்கு, நானும் என் வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒட்டி ஒரு இடத்துல கொண்டுதான் இருந்துச்சு, ஒட்டிதான் இருக்கும், நாங்க ஒரு கூடாரம் போட்டுட்டு நானும் ஏத்திக்காப் இருக்கிறேன்னு சொன்னாங்க. நபி என்ன சொல்லுவாங்க, இப்படியே உண்மையா இருந்தீங்கன்னா வாசலுக்காவான்னு முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, போட்டுக்கோமா. மிகவும் அன்பா நடப்பார்கள் குடும்பத்தார்களுக்கு. போனவனு பெரிய இவர் மாதிரி போறது, கோபப்படுறது. என்ன கோபம்? கோபத்துக்கு உரிமை நமக்கு இருக்கா? சொல்லுங்களேன். என்ன பண்ணிட்டு கோபப்படுறோம்? நமக்கு பின்னாடி எத்தனை பாவங்கள் இருக்குன்னு தெரியல. எனவே அன்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க மனைவி மக்களுடன். சொல்ற டைம் ஆயிடுச்சு, எனக்கு இல்லை முடிக்க முள்ள டைம் ஆயிடுச்சு, ரொம்ப அழைப்பே சொல்றது. சரி, இதை பார்த்தவங்க நபி அவர்கள் அனுமதி கொடுத்துட்டாங்க. நபி அவர்களுடைய கூடாரம் பள்ளிக்குள்ள, ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய கூடாரம் பள்ளிக்கு ஒட்டி, பள்ளிக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கு. அவங்க வீட்டுக்கோ அதுக்கு மத்தியில இருக்கலாம்னு நினைக்கிறேன். உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்தாங்க, நீங்க மட்டும் தான் ஏத்திக்காப் இருப்பீங்களா ரசூலுல்லாஹ்னு? நாங்களும் இருக்கிறோம். அவங்களும் கேட்டுக்கிட்டாங்க, என்ன கூடாரத்தை. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களும் உம்மஹாத்துல் முஃமினீன், அவங்களும் கூடாரம் கேட்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, கூடாரமா இருக்குது. எப்படி? ஒரு விஷயம், போட்டி எதுல இருந்து பார்த்தீங்களா? போட்டி எதுல இருந்து பாருங்க, ஏத்துக்காப் என்ற ஒரு நல்ல அமல்ல இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இங்க ஒரு கூடாரம், அங்க ஒரு கூடாரம், அங்க ஒரு கூடாரம். யாருக்கு இது? ஆயிஷா நாயகி. அவங்க அனுமதி கொடுத்து அவங்க கேட்டாங்க, இது யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, உமரோட மகள் சும்மா இருப்பாங்களா? அவங்க ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. நபி சொன்னாங்க, லா யுரிதுல் பிர்ர, இதெல்லாம் நன்மை கிடையாது. உண்மைதானே? யாரை பார்த்து சொல்றாங்க? நம்முடைய தாயை பார்த்து சொல்றாங்க. லா யுரிதுல் பிர்ர, தயவு செய்து இது ரெண்டு மட்டும் இல்ல, இதையும் சேர்த்து எடுங்க. ஏன் தெரியுமா? இவங்க இஹ்லாஸா பண்ணாங்க, அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து பண்ணாங்க. அவங்கள மட்டும் எடுக்க சொன்னா அவங்களும் மனைவி இவங்களும் மனைவி, நீதி இருக்குமா? இதையும் சேர்த்து எடுங்க, மூணையும் எடுங்க. நானும் இந்த வருஷம் இருக்கிற வேணாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு நபி நமக்கு கிடைச்சிருக்காங்க. நம்முடைய நாவால பொய் பேசுறது, புறம் பேசுறது, அவதூறுப்படுத்துறது, மக்களை கஷ்டப்படுத்துறது தயவு செய்து வேணாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வாழ்க்கையில ஒரு தடவை கூட செய்யாத அமல் இது. ஹம்சா சிறிய தந்தை இறந்துட்டாங்களா இல்லையா? அவங்களை கொண்டவங்க ஹிந்து. அவங்க ஒரு காலத்துக்கு பிறகு ஈமான் கொண்டாங்க, சஹாபி. அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மறுபடியும் முன்னாடி வந்துடாதீங்க, நீங்க முஃமின் தான், உண்மையான முஃமின், சொர்க்கவாசி தான், நீ முன்னாடி வந்துடாதீங்க. ஏன் சொல்லுங்க?
நீங்க முன்னாடி வரும்போது என்னுடைய சிறிய தந்தையுடைய நிகழ்வு எனக்கு ஞாபகம் வருது, அந்த வேதனையினால உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கூடாது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொன்னார். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கட்டு நாம் அம்மாட்ட பேசல, அப்பாட்ட பேசல, அண்ணன்ட்ட பேசல, தம்பிட்ட பேசல, தம்பிக்கு போனா பிரச்சனை, அங்க போனா பிரச்சனை, இங்க போனா பிரச்சனை. இது நம்முடைய சித்தத்தை இல்லைங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ரமலானை கழித்தார்கள், உயர்ந்த நோக்கத்துக்காக அந்த ஏத்திக்காஃப் விட்டாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். எனவே ஏத்திகாஃப் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணத்தா இருக்குது. பெண்கள் வீட்டிலேயே இருக்கலாம், ரொம்ப ஈஸியா. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எதை சொன்னோமோ அதையெல்லாம் முன்னோக்கி எப்படி போட்டுட்டு அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாக்குறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கோவிலில் போகிறோம் 5 நிமிடம்.